நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அந்த பாட்டு ரீச் இருக்கும். ஆனா பரிசுத்தம் இருக்கா? நான் ஜட்ஜ் பண்ணல. மரமானது எதுல அறியப்படும்? கனியினால அறியப்படும். Give your justification to the church. சபைக்கு உன்னுடைய ஜஸ்டிபிகேஷனை கொடு. ஏன் என் மனைவியை விட்டு நான் பிரிஞ்சு வந்தேன்? என் மனைவி குடிகாரியா, விபச்சாரியா, கொலைகாரியா, ஏமாத்துக்காரியா? சொல்லு. கர்த்தர் ஏத்துக்க மாட்டாரா? இன்னைக்கு வந்து நிக்கிறது சைடு சிக்கோட கீபோர்ட தாமா நிக்கிறாரு. இந்த ஊழியர் மீட்டிங்ல இத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனா, இன்னைக்கு ஊழியர் எப்படி வேணாலும் இல்ல, எஜமான் விரும்புகிறதை செய்கிறதற்கு எஜமான் கரத்துல இருக்கிற பாத்திரம் தான் பாத்திரம். பிரதர், God has forgiven him. அந்த கதையெல்லாம் இங்க பேசாத. கர்த்தர் சொன்னாரா மன்னிச்சிட்டேன்னு? வாலிபர்கள் உங்களை கெடுத்துக் கொள்ளாதீங்க. எப்படி வேணாலும் இருந்துட்டு ஊழியம் செய்ய முடியாது. இப்படிதான் இருக்கணும்னு வேதம் சொல்லுது. தன்னைத்தான் சுத்திகரித்துக் கொண்டு எஜமானுடைய காரியங்களை செய்ய, நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாக்கப்பட்டவன் தான் கனமுள்ள ஊழியக்காரன், ஊழியக்காரி. சிம்சோன் வாழ்க்கையை கவனிச்சீங்களா? விபச்சாரமும் இருக்கு, காதலும் இருக்கு, காம விகாரமும் இருக்கு. கதை உடைச்சு தோல் மேல வைக்கிறார். பயங்கர ஹிட், டாப்புக்கு போறாரு. ஆனா என்ன பிரயோஜனம்? முடிவு மரணம். வாலிபர்கள் வஞ்சிக்கப்படாதீர்கள். ஏன் கத்து கத்துனா வஞ்சிக்கப்படாதீர்கள். ஒருத்தனுக்கு கிடைக்கிற நேம், ஃபேம், புகழ், உயர்வு நோ. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு துக்ககரமான ஒரு அவலத்தை நோக்கி நம்முடைய கிறிஸ்தவ ஊழியர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுல ஜான் ஜெபராஜ் இவரை குறித்து ஒரு வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்பதாக நான் வெளியிட்டேன். இவர் வந்து ஒரு சிறு பிள்ளைகளோட, அதாவது வயதுக்கு வராத பிள்ளைகளை வயதுக்கு வர வைக்கிறதுக்கு ஊக்க மருந்து கொடுத்து அந்த பிள்ளைகளோடு தகாத தொடர்பு செய்து அந்த பிள்ளைகள் போய் வாக்குமூலம் கொடுத்து சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். ஏற்கனவே இவருடைய மனைவியை விவாகரத்து செய்யாமல் ஒதுக்கி தள்ளி வைத்து விட்டு இன்னொரு பிள்ளையோடு, திருமணமாகாத இன்னொரு பிள்ளையோடு ஒரே லாட்ஜில், ஒரே ரூம்ல தங்கி இருக்கும் பொழுது காவல் அதிகாரிகள் போய் கையுமையுமாய் பிடித்து கொண்டு சிறையில் அடைத்தார்கள். இது எல்லாருக்கும் தெரிந்த காரியம். இப்பொழுதும் அவர் வெளியே வந்த பிறகு நம்ம அதை பற்றி டாபிக் ஒன்றும் பேசவில்லை. சரி, அவர் எப்படியும் மனைவியோடு இணையட்டும் என்பதுதான் எல்லாருடைய விருப்பமும். தன் மனைவியோடு இணைந்து ஊழியம் செய்யட்டும் என்பதுதான். அவர் தவறுகிறது, எல்லா மனிதர்களும் தவறுகிறது தான். ஆனால் திரும்பவும் அந்த பிழையை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் மன்னிக்கிறதில் தயபெருத்த தேவனா இருக்கிறார். ஆனால் இன்னும் அவர் என்ன செய்கிறார்? ஊழியத்திற்குள் புதிதாக இறங்கி வந்து விட்டார். அது மாத்திரமல்ல, பழைய கீபோர்டு, அதாவது விவாகம் செய்யாத இன்னொரு பெண்ணோடு, அதாவது காதலியோடு இவர் இப்பொழுதும் பழையபடி ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். இதுல ஒரு பெரிய ஒரு காரியம் சைட்ல பாருங்க. அவருக்கு பெரிய பாகையெல்லாம் வைத்து, தலைப்பாகையெல்லாம் வைத்து அவருக்கு பெரிய வரவேற்பு கொடுத்து அவர் ஒரு பாட்டை வெளியிட்டிருக்கிறார் என்று சொல்லி என்னெல்லாமோ பண்ணி பில்டப் பண்ணுகிறாங்க. நல்லா புரிந்துக்கிடுங்க. திருச்சபையை அழிவுக்கு நேரே கொண்டு செல்வதற்கு நீங்கள் எல்லாரும் மொத்தத்துல கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதாவது அவருடைய பாடல் நல்லா இருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதற்காக ஒரு தவறான ஒரு முன் உதாரணத்தை இனி வரும் தலைமுறைகளுக்கு, இளம் பிள்ளைகளுக்கு இவர் எடுத்துக்காட்ட இருக்கும் பொழுது இனி இந்த ஊழியம் அழிந்துவிடும். கிறிஸ்தவ ஊழியம் என்றாலே சாக்கடையாகி கொண்டிருக்கிறது. அப்ப எத்தனை பெண்களோடு உறவு வைத்திருந்தாலும், எத்தனை பெண்களோடு இருந்தாலும் ஊழியம் செய்யலாம் என்று சொன்னா இத்தனை பெண்கள் போகிறீங்க, வயதானவங்க கூட போறீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு கேவலமா இல்லையா? இது ஒரு தவறா தெரியவில்லையா? அவர் சொல்றாரு, என் பிறந்த நாளைக்கு நீங்க எல்லாரும் பரிசு கொடுக்கணும். என்ன பரிசு கொடுக்கணுமா? அவரை பற்றி புகழ்ந்து 2 வரி பேசியோ வீடியோ போட்டோ அனுப்புங்க என்று சொல்கிறார். அப்போ இப்படி கூவி கூவி தன்னை உயர்த்துவதற்கு ஒரு கூட்டத்தை, அதாவது அடிமை கூட்டத்தை ஏவி விடுகிறார். அடிமை கூட்டம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு இந்து சாமியார் ஒரு பயங்கரமான அருவருப்பான பாவத்துக்குள் இது பண்ணாரு. அவர் வந்து சிறையில் அடைக்கப்படுவதற்கு எல்லா நீதிமன்றங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கும்போது அவர் வெளிநாட்டிற்கு ஓடிவிட்டார். அப்போ இன்னைக்கு அந்த நாட்டில் போய் நிறைய பெண்கள் அவரோட கூட போயிட்டாங்க. அதாவது இப்படி கையுமையுமாய் பிடிபட்ட ஒரு இந்து சாமியாரு அவருக்கு நீதிமன்றம் கைது செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் நாடு கடந்து சென்று இன்னைக்கு தலைமறைவாக இருந்து அங்கிருந்து சோசியல் மீடியா வழியாக மக்களை தொடர்பு கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த நித்யானந்த சாமியார் ஒன்றுதான், இந்த யாரு நம்ம ஜான் ஜெபராஜ் ஒண்ணு தானே. நித்யானந்தாவது நாடு கடந்து எங்கேயோ ஒரு தீவை ஒண்ணு விலைக்கு வாங்கி அங்க இருந்து பெண்களோடு உல்லாசமா இருக்கிறார். அவரை சுத்தி 400 பெண்கள் இருக்கிறார்கள். தாய் தகப்பன் கணவர் எல்லாம் விட்டு அவர் பின்னாடியே போய்விட்டார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே கிறிஸ்தவத்திலே தலைகுடைவு என்னன்னா, கிறிஸ்தவ பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், தாய்மார்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு பின்னாடி தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு துணிகரமான ஒரு பாவச்செயல். அந்த இந்து சாமியாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டா, இந்த சாமியாரு
உள்நாட்டுக்குள்ளே இருக்கிறான். அவன் சொல்றது பாருங்க, விஜய் அஜித்தோட தான் நமக்கு போட்டி என்றெல்லாம் பேசி மொத்தத்துல கிறிஸ்தவத்தை குட்டிச்சோராக்கி விட்டார்கள். கேட்டா என்ன சொல்றாங்க, இன்றைக்குரிய இளைய தலைமுறைக்கு சினிமா பாட்டெல்லாம் பாடினாதான் அதெல்லாம் சொன்னாதான் அவங்க வருவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது ரிலிஜியஸ் ஆன்மீகம் ஆன்மீகம் தான். அது எத்தனை சிவிலைசேஷன்லாம் மாறி தலைகீழ போனாலும் ஆன்மீகம் ஆன்மீகம் தான். நல்லா பாருங்க, இந்து சாமியார்லாம் பாருங்க, இன்னைக்கும் பூநூல் போட்டிருக்காங்க, குடுமி வச்சுக்கிட்டு சட்டை போடாம தான் போறாங்க. இன்னைக்கு அவங்க தலைகீழ மாறுறாங்களா? ஆனா கிறிஸ்தவம் தான் தலைகீழ மாறிக்கொண்டு இருக்குது. இன்னைக்கு சிஎஸ் எடுத்துக்கிட்டா அங்கி போடுறதே கிடையாது, வெளியே அங்கி போட்டு போக விரும்பவே இல்லை. இப்படி தலைகீழ மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆகவே மொத்தத்துல இந்த ஜான் ஜெபராஜை யாரெல்லாம் என்கரேஜ் பண்றீங்களோ, வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், வாலிப தம்பிமாரா இருக்கட்டும், தாய்மாரா இருக்கட்டும், நீங்க என்கரேஜ் பண்ணீங்கன்னா ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, அவர் தவறு செய்துட்டார், அந்த மனைவியை சேர்த்து வைத்து கொடுத்துருங்க. இந்த பிள்ளையோட தொடர்பை விட்டு சொல்லுங்க. இந்த பிள்ளையும் தொடர்பு வேணும், மனைவி வேண்டாம், பிள்ளை வேண்டாம்னா என்ன அர்த்தம்? நானும் இவர் எப்படியாவது சேர்ந்துருவாரு, சரி சின்ன ஒரு குழந்தை வேற சின்ன பையன் இருக்கிறான், எப்படியும் ஒன்னா சேர்ந்து வாழட்டும் என்று தான் எல்லாரும் நினைத்தோம். ஆனால் இன்னும் தலைகீழ போயிட்டு இருக்கு. இந்த ஊழியம் அவர் செய்யக்கூடாது என்பதற்கு நான் முட்டுக்கட்ட போட வரவில்லை. ஆனால் அவர் மனம் திருந்தி நல்ல ஒரு மனிதனாக மாறி மறுபடியும் புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து இன்னும் அதிகமான பாடல்களை அவர் செய்யட்டும். ஆனா ஆட்டம் பாட்டெல்லாம் விட்டுட்டு பயபக்தியோட, உண்மையோடு, கருத்தோடு, தெய்வ பயத்தோடு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யிட்டு பாடட்டு, ஆராதனை செய்யிட்டு நான் வாழ்த்துக்கிறேன். ஆனால் தன் மனைவியை தள்ளி விட்டு ஒருவேளை டைவர்ஸே ஆகின பிறகு இந்த காதலியோடு வாழ்ந்தாலும் அது விபச்சாரக்காரன் என்று வேதம் சொல்கிறது. அதாவது ஒரு பெண்ணை கையிமையுமாய் விபச்சார முகாந்திரத்துல கையிமையுமாய் பிடிபட்டு டைவர்ஸ் ஆனா கூட அவன் கடைசி வரைக்கும் திருமணம் செய்யாதிருக்க கடவுள் தான் சொல்லி இருக்குது. ஆனால் ஒரு மனைவி இறந்து விட்டால் அவனும் திருமணம் செய்யாமல் இருக்கலாம். ஒருவேளை சரீரத்தை அடக்க முடியாமல் நொந்து கொண்டிருந்தால் நீ கட்டிக்கொள்ளு என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறது என்னன்னா, ஒருத்தரை நம்ம டைவர்ஸ் பண்ணுவதற்கு ஒரே ஒரு காரணம், விபச்சார முகாந்திரத்துல கையிமைமாய், அதாவது ஜான் ஜெபராஜுடைய மனைவி விபச்சாரக்காரி என்று கையிமைமாய் பிடிபட்டால் அவர் தள்ளி வைக்கலாம், ஆனால் திருமணம் செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், அந்த தள்ளி வைக்கப்பட்டவளை எவன் திருமணம் செய்கிறான் அவன் விபச்சாரக்காரனா இருப்பான். இந்த தள்ளி வைத்த இந்த ஜான் ஜெபராஜ் இன்னொருத்தியை திருமணம் செய்ய அவனும் விபச்சாரக்காரனா இருப்பான் என்று வேதத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போஸ்தலன் பவுல் இதோட தெளிவாய் சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிற கட்டளைகளை மீறி இவர் என்ன ஊழியம் செய்ய முடியும்? என்ன ஊழியம் செய்ய முடியும்? பிரம்மச்சாரியா இருந்து செய்யட்டு. ஒருவேளை அந்த மனைவியை பிடிக்கல வைக்கல இருந்தாலும் பிரிஞ்சு போட்டு, ஆனாலும் அது தவறு. ஒரு குழந்தை, ஒரு தாயை விட்டு ஒரு சும்மா தனியா இருந்தாலும் தவறுதான். தன் குடும்பத்தை நடத்த தெரியாதவன் எப்படி ஊழியத்தை நடத்துவான்? வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நேரத்தில் ஜான் ஜெபராஜ் திருந்துவாரோ திருந்தலையோ அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அதற்கு முட்டு கொடுத்து அவரை ப்ரமோட் பண்ணுவதற்கு நீங்கள் செயல்படுகிறீர்கள் அல்லவா? அவர் பிறந்த நாளைக்கு வீடியோ போடுங்கள் என்று சொன்னவுடன் நீங்கள் ஆவலோடு செயல்பட ஆரம்பிக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்கு தண்டனை வரும். ஜான் ஜெபராஜ் கேட்டின் மகனாக இருந்து அழிந்து போனால் அழிந்து போகட்டும். ஏனென்றால் வேதத்தில் கேட்டின் மகன் என்றே எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். யூதாஸ் இப்படி ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும், அவன் தற்கொலை செய்து சாக வேண்டும் என்று கேட்டின் மகன் என்று அவன் அதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறான். அதே போல ஜான் ஜெபராஜுடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு சென்றால் பரவாயில்லை. ஆனால் அந்த ஜான் ஜெபராஜை புனிதப்படுத்தி காட்டி, ஜான் ஜெபராஜை புகழ்ந்து பேசி, அவருக்கு அம்மா அது இதுன்னு சொல்லி நீங்க முட்டு கொடுத்து பேசுனீங்கன்னா, இதோ கர்த்தருடைய கோபாக்கின நாள் சீக்கிரம் வருகிறது. அதற்கு நீங்களும் உங்கள் சந்ததியும் உங்கள் பிள்ளைகளும் இரையாகாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அவர் என்னமும் செய்து கொண்டிருக்கட்டும். ஆனால் அவர் திருந்தினால் நிச்சயமாக கர்த்தர் மன்னிக்கிறதில் தயவு பெறுத்த தேவனா இருக்கிறார். நிச்சயமாக அவர் மன்னிப்பார். விபச்சாரியான ஸ்திரியை கூட ஆண்டவர் கையிமையுமாய் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது, உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் கல்லறிய கடவன் என்று சொல்ல எல்லாரும் கற்களை கீழே போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். இப்பொழுது நாங்கள் அவரை குற்றப்படுத்துவதற்கு வரவில்லை, ஆனால் அதை மெய்ப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கிறீர்கள் அல்லவா? இதுதான் மிகவும் வேதனையா இருக்கிறது. அந்த மனிதன் விழுந்து விட்டான், சரீரத்தில் பலவீனத்தில் விழுந்து விட்டான். ஆனால் திரும்ப மறுபடியும் புதுப்பிக்கப்படுவது முடியும். ஆனால் அவர் புதுப்பிக்கப்படாமல், மனம் திரும்பாமல், நான் திரும்பவும் இந்த மக்களை எனக்கு இரையாக்கி அவர்கள் காணிக்க வர வைத்து பாடி ஆடி எப்படியும் மறுபடியும் இந்த தொழிலை செய்ய வேண்டும் என்று வருகிறார் அல்லவா? இது ஊழியம், தொழில் அல்ல. இது மார்க்கெட்டிங் பிசினஸ் அல்ல, இது ஊழியம். இது 440 ஓட்ல கை வைக்கிறதுக்கு சமம்.
அதாவது எந்த சம்பவம் சும்மாலாம் வராதுங்க. அவர் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்து அதனால பாடு அனுபவித்து சிறைக்கு செல்லவில்லை. அவர் ஒரு அந்நிய பெண்ணோடு வாழ்ந்து தன்னுடைய மனைவியை தள்ளிவிட்டு கள்ள தொடர்பு வைத்து, அதுவும் வயதுக்கு வராத பிள்ளையை வயதுக்கு வர வைத்து அந்த பிள்ளையோடு உணர்வு வைத்தார் என்று அந்த பிள்ளையை வாக்குமூலம் கொடுத்து சிறைக்கு சென்று வந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு விடுதலையாக்கப்படவில்லை. அவர் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஜாமீனில் முன்ஜாமீனில் வந்திருக்கிறார். அவ்வளவுதான். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் எல்லாம் விடுதலை ஆயிடுச்சு, அவ்வளவுதான், கர்த்தர் அவருக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி நீங்களே உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அவர் வழக்கிலிருந்து டெம்பரரியாக வெளியே வந்திருக்க. இந்த வழக்கு 5 வருடமோ 8 வருடமோ 10 வருடமோ நீதிமன்றத்தில் நடக்கும். அது கீழ்கோர்ட்ல நடக்கும். அதுக்கப்புறம் அப்பீல் பண்ணாங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு போகும். அதுல இருந்து அப்பீல் பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் போகும். கிட்டத்தட்ட 10-25 வருஷம் ஆயிரும். அதற்கு பிறகுதான் இவர் நிரபராதி என்று சொல்ல முடியும். இப்பொழுது அவர் சிறை கைதியை வெளியே வந்திருக்கிறார், பெயில்ல வெளியே வந்திருக்கிறார். அக்யூஸ் தான் என்று இப்பொழுது வரைக்கும் அந்த காவல்துறையில A1 அக்யூஸ் தான் என்று இருக்கிறது. ஆகவே தயவு செய்து இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நீங்கள் முட்டு கொடுத்து ஆண்டோடைய நாமத்தை நீங்கள் வீணில வழங்காமல் தூஷியாதபடி நடந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்திற்கு சாபம் வராதபடி நடந்து கொள்ளுங்கள். விசேஷமாக ஜான் ஜெபராஜுடைய மனைவி அந்த குழந்தைக்காக நீங்கள் ஜெபியுங்கள். திரும்பவும் கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த ஜான் ஜெபராஜ் தன் மனைவி பிள்ளைகளோடு இணைய வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பம். கட்டாயம் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த அவனை காதலியாய் சேர்ந்திருக்கிற அந்த பிள்ளை உணர்த்தப்பட வேண்டும். தேவ தூதர்களால் அவள் எச்சரிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை அழித்து நான் போய் குறுக்கே நிற்கிறேன் என்று அவள் வேதனைப்பட்ட அவளை இந்த ஜான் ஜெபராஜை விட்டு ஓடும்படியாய் நீங்கள் எல்லாரும் ஜெபியுங்கள். ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் ஜெபியுங்கள். எதற்காக இப்ப நீங்க இந்த யூடியூப்ல சொல்றீங்கன்னா, இது ஒவ்வொருத்தருக்கா நாங்க வீடு வீடா யாரு எவருன்னு தெரியாது, சொல்ல வேண்டிய கட்டத்துக்குள் இருக்கிறோம். யாராவது ஒருவர் சொல்லித்தானே ஆக வேண்டும். எல்லாரும் கண்டு காணாத போல இருந்தால் கிறிஸ்தவம் குட்டிச்சுவராய் ஒன்றுமில்லாமல் போய்விடுமே. ஆகவேதான் இதை நான் சொல்லுகிறேன். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். பட் இவர்களுக்காக வீடியோ போட்டு இந்த பாவியான நிலைமையில மறுபடியும் ஊழியம் செய்வதற்கு நீங்கள் ஒத்தாசை செய்தால் உங்களுக்கு 7 தலைமுறைகளுக்கு சாபம் வரும், சாபம் வரும், சாபம் வரும். மனம் திரும்புங்கள். மீண்டும் நல்ல செய்தி உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. God bless you.